தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. நீ தோற்று போவதில்லைங்கிறார் நம்மளை பார்த்து. உன் வாழ்க்கையில் ஒருத்தனும் உன்னை மேற்கொள்ள முடியாதுங்கிறாரு. எவ்வளவு பெரிய எரிய கோட்டையா இருந்தாலும் உனக்கு தான்டா ஜெயம். மீதியானவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் உனக்கு தான் ஜெயம். நீங்க ஜெயிக்கிறதுக்காக தான் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. எந்த விசுவாசி பதறாங்களோ, எந்த விசுவாசி குழம்புறாங்களோ, எந்த விசுவாசி அவிசுவாசத்துக்குள்ள போய் அழுது ஒப்பாரி வைக்கிறாங்களோ அவங்களால ஜெயத்தை பார்க்க முடியாது. நீ என் வாழ்க்கையில இருளை கொண்டு வந்தா பிசாசே, கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்னு சொல்லணும். நமக்கு ரேஷன் கடையில் அரிசி இல்லைனாலே பதறது கை காணலாம். கணவரோட சண்டை போடுற நீங்க, மனைவியோட சண்டை போடுற நீங்க, ஏன் சத்துருவோட போட மாட்டேங்க? திடீர்னு அடி வயிற்றுல பயங்கரமா வலி வருது. ஏன் சத்துருவே, நீ என்னதான் என்னை பலவீனப்படுத்தினாலும் என் சரீரம் அப்பாவுடைய கரத்துல இருக்கிறது. அவர் எனக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும்படி செய்திருக்கிறார்.